ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் இளம் நடிகை கடத்தின வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சினிமா கதையை மிஞ்சின அந்த கேஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு சினிமா ரசிகர்கள், மலையாள சினிமா ரசிகர்கள், இந்த ரெண்டு பேரும் சினிமா நடிகர்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்க ஏதாவது ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா எப்படி மக்கள் அவங்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரெண்டு பாகமாக போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கேஸை பத்தி ஃபுல்லா டீடைலா பார்ப்போம். இந்த கேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேஸோட ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல திலீப் மஞ்சு வாரியருடைய லவ் மேரேஜ் ஸ்டோரி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. இதுல இருந்தா நம்ம கதை ஸ்டார்ட் ஆகுது. 1990களுடைய ஆரம்பத்துல திலீப் ஒரு மிமிக்ரி கலைஞரா சினிமாக்குள்ள வந்து ஒரு ஜூனியர் நடிகர், ஒரு துணை நடிகர், அதாவது நாயகன் மம்முட்டி மோகன்லாலுக்கு தம்பி, இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சு 1996ல சல்லாபம்னு ஒரு மலையாள படத்துல முழு கதாநாயகனா ப்ரமோஷன் ஆகுறாரு. அந்த படத்துல புதிய நாயகியை வந்தவங்க மஞ்சு வாரியர். இவங்க திருச்சூரை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா ஒரு பினான்ஸ் கம்பெனில மேனேஜர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த படத்துல ஜோடி சேர்ந்த இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியுமே, ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க மார்க்கெட் டல் ஆயிடும். அதனால திலீப்போடைய பெரும்பாவூர் வீட்டில் தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி தான் மஞ்சு வாரியர் ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியில போறதுக்கு சுதந்திரம் கிடையாது. திருச்சூர்ல தன்னோட அம்மா அப்பாவையும் பார்க்க முடியாது. இப்படி ஒரு சிறை பறவையாத மஞ்சு வாரியர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மீனாட்சின்னு ஒரு பெண் பிறந்த உடனே அந்த பொண்ணுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க மஞ்சு. அது வரைக்கும் சாதாரண நாயகனா வளர்ந்துகிட்டு இருந்த திலீப்புடைய வாழ்க்கை மஞ்சுவை கல்யாணம் பண்ண உடனே திலீப்புடைய நிறைய படங்கள் சூப்பரா ஓட ஆரம்பிச்சு சாதாரண நாயகனா இருந்த திலீப் ஜனப்பிரிய நாயகனா மம்முட்டி மோகன்லாலுக்கு சரிசமமா ஒரு பெரிய நடிகரா வளர்ந்துட்டார். மோகன்லால் மம்முட்டியோட படங்களை விட மினிமம் கேரண்டி படங்களா இருந்தது திலீப்புடைய படங்கள். சிஐடி மூசா, மீச மாதவன், கொச்சி ராஜாவு, பறக்கும் தாளிகை, இப்படி திலீப்புடைய நிறைய படங்கள் சூப்பரா ஓட ஆரம்பிச்சது. இந்த படங்களை திலீப்புடைய ஜோடியா நடிச்சு காவ்யா மாதவன் அண்ட் நம்ம கதையினுடைய நாயியோட கெமிஸ்ட்ரியும் திலீப்புடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால மேற்கண்ட படங்கள் நல்லா சூப்பரா ஓடிச்சு. இந்த சினிமா ஜோடியில் நல்லா ராசியான ஜோடியானாங்க. இப்ப நம்ம கதாநாயகியான அந்த இளம் நடிகை இவங்க லைஃப்ல வந்துட்டாங்களா, திலீப் கூட நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. இந்த மூணு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. யாரு? மஞ்சு வாரியர், திலீப், அப்புறம் நம்ம பாதிக்கப்பட்ட நடிகை. நம்ம இளம் நடிகை மஞ்சு வாரியரை தன்னோட சொந்த அக்கா மாதிரியே நினைச்சு பாசம் காமிக்கிறாங்க. மஞ்சு வாரியர் அப்படியே தான் ஃபீல் பண்றாங்க. இப்படி இருக்கும்போதுதான் சினிமால மட்டும் பார்ட்னர்ஸ் ஆனது மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் பண்றாங்க. திலீப்புக்கு சொந்தமா துபாயில ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுலயும் இந்த இளம் நடிகை ஒரு பார்ட்னரா இருக்காங்க. அதே மாதிரி கேரளால நிறைய இடங்கள்ல நிலங்கள் வாங்கி போடுறாங்க, தியேட்டர்கள் வாங்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இளம் நடிகையோட பேர்ல தான் வாங்குறாங்க. இடையில திலீப் நம்ம நடிகையோட பேர்ல இருந்து ஓனர்ஷிப்பை காவ்யா மாதவன் பேருக்கு மாத்த ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம நடிகை கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது நம்ம நடிகை மறுத்துறாங்க. அதனால இந்த ரெண்டு பேருக்கு ஈகோ கிளாஷ் வர ஆரம்பிக்குது. நம்ம இளம் நடிகைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது சினிமால. இதுக்கு இன்னொரு காரணம், காவ்யா மாதவனும் திலீப்போட நிறைய படங்களை சேர்ந்து நடிச்சதுனால இந்த ரெண்டு பேருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு பேரும் நல்ல இன்டிமேட் ஆயிட்டாங்க. இது நம்ம இளம் நடிகை மஞ்சு வாரியர் கிட்ட தைரியமா போட்டு கொடுத்துறாங்க. ஏன்னா மற்ற நடிகைகள் இதை பத்தி மஞ்சு வாரியர் கிட்ட போட்டு கொடுத்தா முன்னணி நடிகர் திலீப்போட நாயகியா நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்காதுன்னு பயந்து அமைதியா இருந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திலீப் பவர். அந்த 2000ல இருந்து 2017 வரைக்கும் திலீப் ஒரு அசுர வளர்ச்சி அடைந்து மலையாள சினிமாவுடைய அம்மா அமைப்புலையும் ட்ரெஷரர்ங்கிற ஒரு முக்கியமான பதவி வகிக்கிறாரு. நடிகர் சங்கத்திலே ஒரு முக்கியமான பதவி. அது மட்டும் இல்லாம இவருக்கு சொந்தமா தியேட்டர் இருக்கிறதுனால தியேட்டர் அதிபர் சங்கத்திலே இவருக்கு முக்கியமான பதவி. இவர் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுனால விநியோகர் சங்கத்திலே இவருக்கு முக்கியமான பதவி. இப்படி மலையாள சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கண்ட்ரோல கொண்டு வர்றாரு திலீப். இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒரு நட்சத்திர கலை விழா நடக்கும் போது திலீப்புக்கு காவ்யா மாதவனுக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் சர்ச்சைகள் எழுது. அதனால மஞ்சு வாரியர் திலீப்பை பெரிய முடிவு பண்றாங்க. இன்னைக்கு எல்லாம் புருஷனை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிட்டு புருஷங்க கிட்ட இருந்து
மாசம் லட்சக்கணக்கில் ஜீவனாம்சங்கிற பேர்ல காத்திருக்கிற இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு மத்தியில புருஷன் எப்படிப்பட்ட தப்பு பண்றான்னு தெரிஞ்சிருந்தோம், ஐவிட்னஸ்கள் இருந்தோம், அந்த கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி மாசம் ஜீவனாம்சம் வாங்காம நடிகர் திலீப் லட்சக்கணக்கில் ஜீவனாம்சம் தர தயாராக இருந்தும் எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு சல்லி காசு கூட வேண்டாம்னு மான மரியாதையோடு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க மஞ்சு வாரியர். இன்றைய பெண்களுக்கு மத்தியில மஞ்சு வாரியர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு உதாரணம். தன்னுடைய ஆசை மகள் மீனாட்சியவும் திலீப்புக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப திலீப்பும் காவியா மாதவன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2016 அக்டோபர் நவம்பர் மாசம் தான் இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம கதையோட நாயகி, அதாவது அந்த இளம் நடிகையோட திலீப்புக்கு ஒரு ஈகோ கிளாஷ் சொன்னேன் இல்லையா, ஒண்ணு நம்ம இளம் நடிகை பவர் ஆஃப் அட்டர்னியை காவியா மாதவன் பேருக்கு எழுதி தர மாட்டேன்ட்டாங்க. இன்னொன்னு தன்னுடைய முதல் மனைவி கிட்ட தன்னுடைய இல்லீகல் அஃபேர் பத்தி போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு காரணமா வச்சு இந்த ரெண்டு பேருக்கு இடையில பகை இன்னும் அதிகமாகுது. மஞ்சு வாரியருக்கு வருமானத்துக்கு வழி இல்லாதனால மறுபடியும் சினிமால ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த 2010க்கு அப்புறம். அப்ப அவங்க முக்கியமான நாயகியா நடிச்ச ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல முன்னணி நாயகன் குஞ்சா கோபம் நடிச்சிருந்தோம். மஞ்சு வாரியருடைய நடிப்புக்காகவே அந்த படம் சூப்பரா ஓடுது. ரிட்டையர்டான நடிகர் திருப்பி என்ட்ரி ஆகி அவங்க உச்சிக்கு வர்றது கஷ்டம்னு இவங்களோட ரீஎன்ட்ரி விரும்பாத, இவங்களுடைய வருகையை ரொம்ப நக்கல் அடிச்ச நடிகர் திலீப் உள்பட நிறைய பேர் இவங்களோட ரீஎன்ட்ரியில வந்த முதல் படமே சூப்பரா ஓடுறதுனால ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இதனால சத்ய நந்திகட் உட்பட மலையாளத்தினுடைய லீடிங் சீனியர் டைரக்டர்கள் மஞ்சு வாரியரை முதன்மை கதாநாயகியா வச்சு நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சில படங்கள் நல்லா ஓடிச்சு. மறுபடியும் மஞ்சு வாரியர் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இப்பவும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம அந்த கேஸனுடைய ப்ரீ ஹிஸ்டரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேஸ்க்குள்ள டைரக்டா போக வாங்க. Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make your students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. சம்பவம் நடந்த நாள் பிப்ரவரி 17, 2017. குறிப்பிட்ட நம்ம கதாநாயகி நடிகர் லாலுடைய லால் கிரியேஷன் ஆபீஸ்ல இருந்து ஒரு டப்பிங்காக திருச்சூருக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு கார் வருது. அந்த காரை ஓட்டிட்டு வர ஒரு மார்டின் ஆண்டனிங்கிற ஒரு அல்டர்னேட் டிரைவர் நடிகை கூட்டிட்டு டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு திருப்பி கார்ல கூட்டிட்டு வர்றாரு. ரொம்ப ஸ்லோவா தான் ஓட்டிட்டு வர்றாரு. காரை ஓட்டிட்டு மொபைல் போன்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே வர்றாரு. நெடும்பாசேரி பக்கத்துல இவங்க கார் பின்னால ஒரு டிராவலர் வந்து போகுது. ரெண்டு வாகன டிரைவர்களுக்கு சண்டை நடக்குது. டிராவலர்ல வந்த ரெண்டு பேரும் மார்டின் ஆண்டனி கூட காம்ப்ரமைஸ் ஆகி இவங்க கார்ல ஏறிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் நடிகைக்கு ரெண்டு சைடுல உட்காந்துக்கிறாங்க. கார் கிளம்பசேரின்னு ஒரு இடத்துக்கிட்ட வருது. அந்த மணிகண்டன் ஒருத்தர் கார்ல ஏறிக்கிறாரு. அவர் மார்டின் ஆண்டனி பக்கத்துல உட்கார சொல்லிட்டு தானே காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ரெண்டு பேரும் இந்த காரை நிப்பாட்டி ஏறிக்கிறாங்க. ஏற்கனவே பின்னால ஏறின ஒருத்தர் இறங்கிக்கிறாரு. இப்ப புதுசா வந்தவங்க கார்ல நடிகைக்கு ரெண்டு சைடும் உட்காந்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல தேவையில்லை. அதுல ஒருத்தர் மாஸ்க் போட்டுருந்தான். அவனுடைய குரலை வச்சு நீ ஏற்கனவே என்னை கோவால பிக்கப் பண்ண சுனில் தானே கேக்குறாங்க நம்ம நடிகை. அவன் ஆரம்பத்துல மறந்து போனாலும் பின்னால நடிகையை மிரட்டுறான். இது எனக்கு கொடுத்த கொட்டேஷன், அப்படித்தான் நடப்பேன்னு சொல்லி மொபைல் போன்ல ஷூட் பண்ணிக்கிட்டு அந்த நடிகையை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ராத்திரி 11 மணி வாக்குல திருப்பி லால் கிரியேஷன் ஆபீஸ்ல நடிகை விட்டுட்டு போயிடுறாங்க. நடிகை கதறி அழுது ஓடிக்கிட்டே நடிகர் லால் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே போலீஸ் டிஜிபி வரவழைக்கப்படுறாரு. அப்ப இருந்த எம்எல்ஏ பிடி தாமஸும் வரவழைக்கப்படுறாரு. அடுத்த நாளே போலீஸ்ல பல்சர் சுனில் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அவன் என்னடா நம்ம கார்ல நடந்ததை வெளியில சொன்னீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் இல்லாம நெட்ல லீக் பண்ணிடுவோம்னு சொல்லியும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டியும் அடுத்த நாளே இவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளேன்னு அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா எம்எல்ஏ பிடி தாமஸ்க்கு அந்த டிரைவர் மார்டின் மேல அவனோட திருட்டு மொழி அவனோட நடவடிக்கை மேல கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. உடனே போலீஸ் அவனை தூக்குறாங்க. அவனை வச்சுக்கிட்டே அவன் மொபைல் போன் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்த இன்னும் 2-3 பேர் தூக்குறாங்க. ஆனா இன்னும் பல்சர் சுனில் கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் அங்கமாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லாயர் வந்து ஒரு மெமரி கார்டை கொடுத்து இதுல நடிகையினுடைய வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு,
இதை கொடுத்து விட்டவர் பல்சர் சுனில் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேட்ரு உடனே நியூஸ் பேப்பர்ல லீக் ஆகுது. அப்பதான் இந்த கொட்டேஷனை செயல்படுத்துறவன் பல்சர் சுனில் ஒருத்தன்னு இந்த விஷயம் ஃபுல்லா கேரளா ஃபுல்லா வைரல் ஆகுது. அடுத்த 2 நாள்ல போலீஸ் பல்சர் சுனில தீவிரமா தேடும் போதுதான் அவன் நேர கோர்ட்ல வந்து சரண்டர் ஆகுறான். ஆனா அவன் ஜட்ஜு முன்னாடி அப்பீர் ஆகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் அப்படியே கோர்ட் சவரை தாண்டி உள்ள குதிச்சு அப்படியே அவன் சட்ட காலரை கொத்தா பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டி தட்டி விசாரிக்கிறாங்க. இப்போ நடிகைக்கு எதிராக நடந்த இந்த அட்டாக் சம்பவம் பத்தி மலையாள சினிமா அசோசியேஷன் அம்மாவுடைய மீட்டிங்ல மலையாள நடிகர் லால் இளம் நடிகைக்கு நடந்த இந்த கொடுமை பத்தி கதறி அழுதுகிட்டே சொல்றாரு. அவர் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட காரணம் நம்ம இளம் நடிகைக்கு திலீப்னால சினிமா பட வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போது நடிகர் அண்ட் இயக்குனரான லால் தான் தன்னுடைய ஹனிபி 1 படத்திலையும் ஹனிபி 2 படத்திலையும் சான்ஸ் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த நடிகை தன்னுடைய மகள் மாதிரி சகோதரி மாதிரி தான் பார்த்திருந்தாரு. அப்பதான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருந்தது. இவர் அழுததை பார்த்து எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்க அவர் நடந்ததை எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லா நடிகைகளும் இளம் நடிகைக்கு ஆதரவு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சு வாரியர் இந்த சம்பவம் ஒரு கூட்டு சரி, இதுல முக்கியமான ஆள் யாரா இருந்தாலும் அவங்க சினிமால எந்த பதவியில இருந்தாலும் விடக்கூடாதுன்னு ப்ரப்போஸ் பண்றாங்க. அது அப்பா அம்மாவோட பிரசிடென்டா இருந்த மோகன்லாலும் ட்ரெஷரரான திலீப் 2 பேருமே வழிமொழிறாங்க. கேஸ் விசாரணை இன்னும் ரொம்ப தீவிரமாவே போகுது. போலீஸ் கஸ்டடியில் பல்சர் சுனில் இருக்கும்போது அவர் ராத்திரி சவறு ஓரமா பதுங்கி படுத்துக்கிட்டு யாருக்கோ போன் கால் பண்ணதா அவங்க கூட ஜெயில் செல்ல இருந்த ஜீன்ஸ்ங்கிறவர் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு நடிகர் திலீப்பும் அவருடைய நண்பர் நாதிர் ஷாவும் பிரஸ்காரங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. எங்களுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு போன் கால் வந்தது. உங்க 2 பேரையும் நடிகை கடத்தல் வழக்குல உள்ள இழுக்காம இருக்கணும்னா எனக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்குன்னு கால் பண்ணுன்னு அவர் சொன்னாருன்னு இந்த 2 பேருமே சொல்றாங்க. அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு பல்சர் சுனில் இந்த கொட்டேஷனுக்கு எனக்கு பேசின 2 கோடி ரூபாய் 5 இன்ஸ்டால்மெண்டா 5 மாசத்துல கொடுத்துருங்க, இப்போதைக்கு அவசரமா ஒரு 300 ரூபாய் கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இவர் யாருக்கு எழுதியிருக்காருன்னு போலீஸ்காரங்க வாசிக்கும் போது 2 அட்ரஸ் நடிகர் திலீப் பேர் எழுதியிருக்கு. ஏன்னா கஸ்டடியில் இருக்கிற எந்த கைதியும் யாருக்கு லெட்டர் எழுதினாலும் அதை போலீஸ்காரங்க வாட்ச் பார்த்துட்டு தான் யாருக்கு போஸ்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இவங்க அந்த லெட்டரை வாட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பல்சர் சுனில் நடிகர் திலீப்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இதை வச்சுதான் இந்த சம்பவத்துடைய முக்கியமான குற்றவாளி திலீப்னு செய்தித்தாள்கள் டிவி சேனல்கள் பரபரப்பா நியூஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த லெட்டர் திலீப் கைக்கு போகாம யாருக்கோ கை மாதிரி இப்ப பத்திரிகைகள் கைக்கு வந்துருச்சு. பத்திரிகைகள் அந்த லெட்டர் அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. நெட்லயே அந்த லெட்டரோட காப்பி இன்னும் இருக்கு. ஆனா ஸ்ரீலேகான ஒரு முன்னாள் டிஎஸ்பி என்ன சொல்றாங்கன்னா இந்த லெட்டர் எழுதுனது பல்சர் சுனில் கிடையாது, இது அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. ஏன்னா பல்சர் சுனில் கோர்ட்டனுடைய ரிமாண்ட் நாட்கள் அவதி கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த நியூஸ் செய்தித்தாள்கள் டிவி சேனல்கள் பரபரப்பா வர ஆரம்பிச்ச உடனே மக்களுடைய கோபம் எல்லாமே திலீப்புக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சது. அந்த ஒரு நாள்ல இருந்து திலீப்புடைய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. அவர் நடத்துற ஹோட்டல்கள் எல்லாத்தையுமே டிஒய்எஃப்ஐ கட்சிக்காரங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அவர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திலீப் பேர் வெளிச்சத்துக்கு வந்த உடனே அவரையும் அவருடைய நண்பர் நாதிர் ஷாங்கிற மிமிக்ரி கலைஞர் 2 சினிமா டைரக்டர் போலீஸ் விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. 2 பேரையும் 13 மணி நேரம் போலீஸ் விசாரணை நடத்தியும் எந்த ஒரு தகவலும் குழுவும் எவிடன்ஸும் கிடைக்காதனால இந்த 2 பேரையும் விட்டுறாங்க. அதே நேரம் பல்சர் சுனில் இந்த கொட்டேஷன் நடத்துறது உண்மைதான், ஆனா எனக்கும் திலீப்புக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான். இந்த லெட்டரை நான் திலீப்புக்கு எழுதவே இல்லைன்னு சொல்றான். திலீப்புக்கு ஆதரவா பேசுற பிரபலங்கள் எல்லாருமே சோசியல் மீடியால பயங்கரமா தாக்கப்படுறாங்க. ஆனா மம்முட்டி மோகன்லால் உட்பட முன்னணி நடிகர்கள் இந்த கேஸ்ல ரொம்ப கமுக்கமா இருக்காங்க. அவங்க மறைமுகமா திலீப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திலீப் பேர் இந்த கேஸ்ல அடிபட்ட உடனே கேரளத்துல முக்கியமான பத்திரிகைகள் கேரள கௌமுதி, தேசாபிமானி, மாத்ருபூமி பத்திரிகைகள் நடிகை கிட்னாப் கேஸ் பிளஸ் திலீப் பேரு கடைசி பக்கத்துல இருந்து முதல் பக்கத்துக்கு தலைப்பு செய்தியா வந்ததுனால இது ரொம்ப சென்சேஷனல் நியூஸ் ஆகி மறுபடியும் 2017 ஜூலை 10ஆம் தேதி திலீபை நாதிர் ஷாவை மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க போலீஸ். விசாரணை முடிஞ்ச உடனே போலீஸ் உடனே பிரஸ்காரங்களை கூப்பிட்டு நடிகை கடத்தப்பட்ட விளக்கல இப்ப திலீபை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. வழக்கு விசாரணை ரொம்ப தீவிரமா நடக்குது. கோர்ட்ல ரிமாண்ட் காலமான 14 நாட்கள் முடிஞ்ச பிறகு திலீபை திருப்பி போலீஸ் தங்களோட கஸ்டடியில வாங்கி அவரை சம்பவம் நடந்த ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் விசாரணை நடத்துறாங்க. அப்ப மக்கள் கூடுற கூட்டம் இதுக்கு முந்தி தாங்கள் கொண்டாடின ஜனப்பிரிய நாயகன் இப்ப சினிமால தான் கூட நடிச்ச நடிகை கடத்தி கொண்டு போய் மானபங்கப்படுத்துற கேஸ்ல மாற்றறதுனால கிட்டத்தட்ட இவர் அடிச்சு கொல்ற அளவுக்கு ஆத்திரத்தை காமிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேஸ்புக்ல போஸ்ட் போட்ட பிரபலங்களையும்
மக்கள் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் திலீப்புடைய நெருங்கிய நண்பரான காமெடி நடிகர் சலீம்குமார். அவர் பேஸ்புக்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர் திலீப் ட்ரூத் அனாலிசிஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல பாதிக்கப்பட்ட நடிகையும் ட்ரூத் அனாலிசிஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. இவருடைய இந்த போஸ்ட்னால சலீம்குமாருக்கு அந்த கொலை மிரட்டல்கள் ஏராளம். அதே நேரத்துல மலையாள மனோரமா பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி வந்து, திலீப்புக்கு சொந்தமா துபாயில ஃபுட் டேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இவருடைய கேரளா ஹோட்டலுடைய பிரான்ச் தான் அது. ஆனா அந்த துபாய் ஹோட்டல இவர் தன்னுடைய ஹவாலா பணத்தை வச்சுதான் நடத்துறாருன்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே நேரத்துல திலீப் சினிமா துறையில தயாரிப்பாளர்கள் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், தியேட்டர் அதிபர்கள் சங்கம்னு எல்லாத்துலயுமே இவர் முக்கியமான பதவி வச்சதுனால அந்த பதவி இழந்தவர்கள் இவர் மேல வச்ச ஒரு அட்டாக் தான் இந்த கேஸ் அப்படின்னு ஒரு பேச்சு பரவ ஆரம்பிச்சது. சில பேர் இவருடைய முன்னாள் மனைவியான மஞ்சு வாரியருடைய கூட்டு சதின்னு சொல்றாங்க. இது எல்லாமே திலீப் தரப்பு ஆட்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள். இந்த நேரத்துல திலீப் நிறைய தடவை ஜாமீனுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் இவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. இந்த கேஸ் இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகி திலீப் ஜெயிலுக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, WCCன்னு சொல்லக்கூடிய விமன் இன் சினிமா கனெக்டிவ்னு ஒரு அமைப்பு மலையாள அம்மா அசோசியேஷன்ல இருந்து வெளியேறி இவங்க திலீப்புக்கு எதிராக தீவிரமா போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமைப்புல உள்ள முக்கியமான நடிகைகள் தான் பார்வதி திருவோத்து, அதான் நம்ம பூ பொருத்தல நடிச்சாங்கல்ல அவங்க தான். அப்புறம் ரீமா கல்லிங்கல், அஞ்சலி மேனன், ரம்யா நபீசன். இவங்க எடுத்த தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தான் கேஸை இன்னும் துரிதப்படுத்துறதுக்காக சிஎம் பினராயி விஜயன் கிட்ட இவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. அதனால தான் விசாரணை தீவிரமா நடந்து திலீப் ஜெயிலுக்குள்ள போனாரு. ஆனா ஃபைனல் ரிப்போர்ட் 90 நாட்களுக்குள்ள சப்மிட் பண்ணலன்னா திலீப்புக்கு ஈஸியா ஜாமீன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படி அவங்க குற்றப்பத்திரிகையை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா திலீப்புக்கு ஜாமீன் கிடைக்கிறதே கஷ்டம். இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு திலீப் நல்லா தீவிரமா முயற்சி பண்ணதுனால 85 நாள் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. 90 நாளாயும் போலீஸ்னாலையும் விசாரணை குழுவினாலையும் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்க முடியல. ஜாமீன் கிடைச்சி திலீப் வெளியே வர்றாரு. அப்ப வர்ற அவருடைய படம் தான் ராம்லீலா. அந்த படத்துக்கு பாய்காட் ராம்லீலா, பாய்காட் திலீப் நிறைய கேம்பெயின்கள் நடத்தினாலும் அந்த படத்தை புறக்கணிக்கணும்னு நிறைய பேர் தீர்மானிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகர் மேல உள்ள விரோதத்தினால அந்த சினிமால பணியாற்றுகிற மற்ற டெக்னீஷியன்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு டைரக்டர் கேட்டுக்கிட்டதுனாலதான் அந்த படம் பார்க்க முதல்ல கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனா படம் சூப்பரா இருந்ததுனால மக்கள் கூட்டமா வந்து ராம்லீலா படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படத்துல திலீப் முதல்ல என்னதான் குற்றவாளி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு டயலாக் கூட பேசியிருப்பாரு. இந்த டயலாக் அன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது. அடுத்து ப்ராசிக்யூஷன் தரப்பு அண்ட் போலீஸ் ஒரு ஃபைனல் சார்ஜ் ஷீட் ரெடி பண்றாங்க. அதுல மொத்த பக்கங்கள் 650க்கு மேல. இதுல 10 குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. முதல் குற்றவாளி பல்சர் சுனில், இரண்டாவது குற்றவாளி அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஆண்டனி, மூணாவது குற்றவாளி இடையில கார்ல வந்து ஏறின மணிகண்டன். இந்த வரிசையில திலீப் 8வது குற்றவாளி அறிவிக்கப்படுகிறார். இந்த 10 குற்றவாளிகள் இப்ப 6 பேரை உள்ள தள்ளிட்டாங்க. கடைசி 4 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் திலீப். இப்ப பாதிக்கப்பட்ட நடிகை கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க ஒரு பெண் ஜட்ஜ் இந்த கேஸ்க்குள்ள வர்றாங்க. திலீப் இந்த நேரத்துல இந்த கேஸை கம்ப்ளீட்டா விடுவிக்கணும்னு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டா இறங்கி எடுக்காரு. மத்த குற்றவாளிகளும் ஜாமீனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி ஆனதுனால இந்த குற்றவாளிகளை ஜெயில வச்சிருக்க வேணாம்னு பல்சர் சுனில் தவிர பாக்கி 9 பேருக்கும் ஜாமீன் கொடுத்துறாங்க. இது என்ன முடிவுன்னு எனக்கு புரியல. இது நடந்தது 2019 டிசம்பர் மாசம். அப்பதான் கரெக்டா கொரோனாவுடைய தாக்கம் ஆரம்பிக்குது. விசாரணை தீவிரமாகுது. விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி கோர்ட் நடவடிக்கை பிரகாரம் 650 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை
குற்றப்பத்திரிகையை இந்த 10 குற்றவாளிகளுக்கு வாசிச்சு காமிக்கிறாங்க. 2020 ஜனவரி கடைசியில விசாரணை ஆரம்பிக்குது. ப்ராசிக்யூஷன் தரப்பு 650 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது மட்டும் இல்லாம கேஸுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்குன்னு 80 சாட்சிகள் 49 எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. முதல்ல ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, திலீப்புக்கும் பல்சர் சுனிலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக 2 பேரும் ஷூட்டிங்ல பங்கெடுத்த ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோல திலீப் கிழக்கால இருக்காரு, தூரத்துல பல்சர் சுனில் நின்றுட்டு இருக்காரு. அவர் ஒரு ஷூட்டிங் டிரைவர்ங்கிறதுனால சூப்பர் ஸ்டார் திலீப்போட நேரடி தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இந்த போட்டோவை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, ப்ராசிக்யூஷன் தரப்புல ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்ல திலீப் மேல சுமத்தப்பட்ட துபாய் ஹவாலா பண இஷ்யூ, அவருக்கும் நம்ம நடிகைக்கும் இடையேயான பிசினஸ் மேட்டர் தகவப்பட்ட பக்கங்கள் எல்லாமே அந்த சார்ஜ் ஷீட்ல திலீப்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யப்படவில்லை. ஏன்னா இந்த பக்கங்கள் எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. இது பாதிக்கப்பட்ட நடிகை தரப்ப ரொம்ப பாதிக்குது. இங்கதான் ப்ராசிக்யூஷன் தரப்புடைய தோல்வி ஆரம்பமாகுது. அடுத்து ப்ராசிக்யூஷன் தரப்பு சொல்ற வாதம், அதாவது திலீப் தான் கொட்டேஷன் கொடுத்தாருங்கிறதுக்கான மோட்டிவ். மஞ்சு வாரியர் நல்ல மார்க்கெட் உள்ளப்ப திலீப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திலீப் அப்ப வளரும் நடிகர். கல்யாணத்துக்கு அப்புறம் மஞ்சு வாரியர் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா திலீப்போட படங்கள் மஞ்சு வாரியரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சு வாரியரை கல்யாணம் பண்ண அந்த நல்ல நேரம் பிளஸ் திலீபோட திறமை ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகி அவருடைய படங்கள் சூப்பரா ஓட ஆரம்பிக்குது. திலீப் நல்ல ஒரு உச்ச நட்சத்திரம் ஆகிறார். கல்யாணத்துக்கு முன்னாடி திலீப் மஞ்சு வாரியர் ஜோடி எவ்வளவு பிரசித்தமா இருந்ததோ அதே மாதிரி இப்போ திலீப் அண்ட் காவ்யா மாதவன் ஜோடிக்கு பிரிச்சு மீச மாதவன், நீ பறக்கும் தலைய உள்ளிட்ட படங்கள்ல நல்ல ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் அந்த படங்கள் சூப்பரா ஓடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாதிக்கப்பட்ட நடிகையும் திலீப்புடைய நாயியா வர்றாங்க. இவங்களுக்கும் திலீப்புக்கான கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க ஜோடி சேர்ந்த படங்கள் நல்லா ஓடுது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திலீப் முக்கியமான நாயகனா நடிக்க ஆரம்பிச்ச சல்லாபம் படம் வந்த நேரம் காவ்யா மாதவன் அழகிய ராவணன் ஒரு மம்மூட்டி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அப்ப காவ்யா மாதவன் திலீப் ஏதாவது சினிமா ஃபங்க்ஷன்ல பார்க்கும் போதெல்லாம் அங்கிள் அங்கிள்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம டைரக்டர் பாலு மகேந்திரா சோபாக்குள்ள ஆரம்ப உறவு மாதிரி தான். பின்னாலே இவங்க 2 பேரும் ஜோடியா நடிக்க ஆரம்பிச்ச பிறகு இவங்க கெமிஸ்ட்ரி கிட்டானதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் வெளியிலேயே நல்லா இன்டிமேட்டா பழகுறாங்க. நட்சத்திர கலை விழாக்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஒன்னா போறாங்க. இதை பத்தின கோசிப்புகள் பத்திரிகையில வர ஆரம்பிச்சப்ப மஞ்சு வாரியர் ஆரம்பத்துல சீரியஸா எடுத்துக்கல. ஆனா பாதிக்கப்பட்ட நம்ம நடிகை இதை கவனிச்சு மஞ்சு வாரியர்கிட்ட போட்டு கொடுத்ததுனால திலீபோட ஃபேமிலி லைஃப் ஸ்பாயில் ஆகி அந்த வைராகியத்துல தான் திலீப் இந்த கொட்டேஷனை பல்சர் சுனிலுக்கு கொடுத்தாருன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் ப்ராசிக்யூஷன் தரப்பு முன்னால வைக்கிறாங்க. ஆனா இது சம்பந்தமா ப்ராசிக்யூஷன் தரப்பு சரியான ஆதாரங்களை முன் வச்சும் ஜட்ஜி அதை சீரியஸா எடுத்துக்கிடவே இல்லை. அதனால இந்த பெண் ஜட்ஜை மாத்திரன்னு ப்ராசிக்யூஷன் தரப்பு நடிகை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டும் அதை மறுத்ததுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஜட்ஜை மாத்த வேணும்னு சுப்ரீம் கோர்ட் மறுத்ததுனால ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸ்ல இருந்து விலகிறாரு. புது ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸுக்குள்ள வராரு. ஆனா இந்த நேரத்துல ஆரம்பத்துல பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவா பேசுற ஃபிட்னஸ்களான நடிகர் சித்திக், இடைவேளை பாபு, நடிகை பிந்து பணிக்கர் எல்லாருமே யாரும் எதிர்பார்க்காத விதமா திரள் சாட்சியா மாறி திலீப்புக்கு ஆதரவா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதுல பாதிக்கப்பட்ட நம்ம நடிகைக்கு ஆதரவா சாட்சி சொன்ன ஒரே நடிகர் குஞ்சாகோ பாபன் மட்டும்தான். அடுத்த கேஸனுடைய முக்கியமான அம்சமான அந்த நடிகை ஷூட் செய்யப்பட்ட அந்த அந்தரங்க வீடியோ ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும்னு திலீப் கோர்ட்ல ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பு இவர் இந்த வீடியோ பார்த்தா இதை இவர் மிஸ்யூஸ் பண்ணிடுவாரு, லீக் பண்ணிடுவார்னு பயந்து மறுத்துறாங்க. ஆனா அந்த பெண் நீதிபதி 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி அநியாயமா தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் திலீப் பார்க்கறதுக்காக ஒத்துக்கிறாங்க. காரணம் யார் மேல எந்த குற்றம் சுமத்தப்படுதோ அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ், வீடியோ அண்ட் ஆடியோ ஃபுட்டேஜ்கள் எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்கள் அந்த எவிடன்ஸ்கள் அவரும் பார்க்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு உரிமை உண்டு. இதுதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுது. அதுபடி அவர் அந்த வீடியோவை போட்டு பார்க்கலான்னு அந்த பெண் ஜட்ஜி சொல்லிடுறாங்க. இதனால அப்செட் ஆன ப்ராசிக்யூஷன் தரப்பு ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அங்க நடிகனுடைய பர்சனல் இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வீடியோ ஃபுட்டேஜ் காட்ட தேவையில்லை ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. இதனால திலீப் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க.